ஆ ஏன்டா என்னடா அப்படி வாய பொளந்து பார்த்துட்ருக்க? ஆ கொஞ்சம் அந்த பக்கம் பாரு. அந்த பக்கமா? அங்கேன்னு இருக்கு. பாருடா குள்ள கத்திரிக்கா. அவளுக்கு என்ன? ஆ அவளுக்கு என்ன அங்க பாரு. டேய் என்னடா பண்றா? என்னடா சிலம்பா நீ யார பார்த்துட்ருக்கா? ஓஹோ! ஹீரோக்கு லுக் விடுறாளோ? டேய் கூப்பிட்றா. டேய் ஏதாவது சொல்லிட போறாடா. அதெல்லாம் பரவாயில்ல கூப்பிடு. ம் நீ அவகிட்ட வாங்கி கட்டிக்காமல் போக மாட்ட. என்னையும் சேர்த்து திட்ட வைக்கிறியே. குள்ள கத்திரிக்கா இங்கே என்ன பண்ணுற? அது ஒன்றும் இல்லை ஜிமினா. அம்மா பிரியாணி பண்ணியிருந்தாங்க. ஜங்குக்கு பிரியாணி பிடிக்கும்ல, அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அப்போ எங்களுக்கெல்லாம் இல்லையா? நான் என்ன லூஸா? திருவிழா பண்ணிக்கலாம் சோறு போடுறதுக்கு. அப்படிலாம் முடியாது. இது அம்மா ஜங்குக்காக பண்ணி கொடுத்தாங்க. அவனுக்கு மட்டும்தான். சரிங்க மேடம், நீங்கள் போங்க. போய் பிரியாணி கொடுங்க. எனக்கு தெரியும், மூட்டை நெல். இதுக்கு தான் சொன்னேன் அவகிட்ட வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்காதுன்னு. எவன்டா நான் சொல்கிறது கேட்குறீங்க? ஹீரோ சார், ஹீரோ சார். எந்த பஞ்ச பரதேசி இப்போ கூப்பிட்டதே? அது உங்களை தேடி ஒரு ஆள் வந்திருக்காங்க. ஆளா? சரி தூக்கம் வருது, அங்கிட்டு போ. சரிம்மா, அவனுக்கு தூக்கம் வருதா? நீ வேணா கூட அந்த பிரியாணியை நானே சாப்பிட்டுறேன். வாசம் வேறு கமுக்குது. ஒரே ஒரு வாய் கொடுக்கலாம்ல? தொட்ட புக்கிட்டாலும் அடிப்பேன். வேணாம் தங்கச்சி, அண்ணன் இன்னைக்கு விரதம். அண்ணன் போய் வெஜ்ஜு சாப்பிட்டுக்கிறேன். இது நல்ல பிள்ளைகள். போ கிளம்பு. டிக்கி ஏந்திரியா. எதுக்கு நீ ஏந்திரி சொல்கிற? ஏன் உட்காந்துட்டேன். இப்போ என்ன வேணும்? ஜிகே, இதை அம்மா உனக்காக பண்ணாங்க. மறக்காமல் சாப்பிட்ரு. நான் போனதுக்கப்புறம் இந்த பண்ணிங்க இங்கே வந்து மேயும்னு எனக்கு நல்லா தெரியும். இவனுக்காவது கொடுத்தேன்னு தெரிஞ்சது, அவ்வளோதான். சரி, நான் யார் கொடுக்கல, சாப்பிட்றேன். உன்னை நம்ப முடியாது. நான் என்ன நீ சாப்பிட்ற வரைக்கும் இங்கே இருக்கட்டா? நீ முதல்ல கிளாஸுக்கு போ. இங்கே பசங்களாம் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ மாதிரி நீ பொண்ணு மாதிரி நடந்துக்கிறியா? இப்போ பாரு, என் பின்னாடியே சுற்றிட்டு. நான் தானே ஒன்று பார்த்துக்கணும், அதனால தான். ஆமாம், நீ ஏன் பார்த்துக்கணும்? அவனை பார்த்துக்கது அவன் ஆள் இருக்கால. மூட்டு கிளம்பு. ஏண்டா உண்மையை சொன்ன, இவன் ஏன்டா இப்படி போகிறா? ஐயா சாமி, நீ 1000 சவுக்கடி கூட வாங்கு. ஏன் செருப்பு சாணியில் முக்கி கூட அடிப்பா, அதை கூட வாங்கிக்கோ. என்னால் முடியாது, நான் போகிறேன். போயிட்டான்டா. சரி மச்சான், நீ சாப்பிட்டுட்டே வந்துடுறேன். எங்கே போகிற? பசிக்குது. அதான் சாப்பாடு இருக்கே, நம்மளே சாப்பிட்லாம்ல. வேணாம் சாமி, அவளெல்லாம் நம்ப முடியாது. அது ஒரு சைலண்ட் கில்லர். எங்கேருந்து வேணால் பார்த்துட்ருக்கோம். அந்த சாயிர கையில் மாட்டினேன், சாயிரை என்னை சூப் வச்சு சாப்பிட்ருவா. நான் போகிறேன்ப்பா, நீயே தின்னு. ஐயோ, அது ஒரு காமெடி பீஸு. அதை பார்த்து பயப்படுறது இது ஒரு காமெடி பீஸு. என்னால் முடியல. ஜெகே, நான் உங்ககிட்ட பேசணும். இரு சாப்பிட்டு வரேன். அதெல்லாம் முடியாது, நான் பேசணும். சரி வரேன். சொல்லு. இது யார்? யாருன்னா? அதான் காலையில் ஸ்டோரி போட்டிருந்தியே, அது யார்? அது ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுக்கு போடுற ஸ்டோரி தான் போட்டிருக்கேன். நான் அது போஸ்ட் போட்டிருந்தேன், அவங்க ரீமென்ஷன் பண்ணாங்க. அது ஜஸ்ட் அவங்க மென்ஷன் பண்ணாங்க, அவ்வளோதான். நான் ரீமென்ஷன் பண்ணலன்னா ஃபீல் பண்ணுவாங்கள்ல, அதுக்காக தான் போட்டேன். ஓ, நான் கால் பண்ணேன், கால் எடுக்கலை. என் மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணல. ஆனால் உனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்குல்ல? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன்னே நினச்சி நான் இங்கே சுற்றுவேனா? ஆனால் நீ ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் தூக்கிட்டு சுற்று. நீ பேசுகிற தப்பாக இருக்குது. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காத. முதல்ல கிளம்பு, நான் அப்புறமா பார்க்குறேன். இல்லை, எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நிஜமாகவே நீ என்ன தான் லவ் பண்ணுறியா?
இல்லை டைம் பாஸுக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேறு யாராவது பிக்கப் பண்ணலான்னு இருக்கியா? ஓ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கா? எனக்கு எல்லாம் புரியுது. உனக்கு தான் புரியல நான் உண்மையில எவ்வளோ பைத்தியமாக இருக்கேன்னு. என்கிட்ட பேசணுன்னு கூட உனக்கு தோணல. அத்தனை மிஸ்ட் கால் பண்ணுறேன், ஆனால் நீ அட்டன் பண்ணவே இல்லை. அது தூங்கிட்டு இருந்தேன், அதனால தான். மேட்ச் போயிட்டு வந்தேன், டயர்டாக இருந்தது. ஸோ என்கிட்ட அட்லீஸ்ட் கால் பண்ணியாவது சொன்னியா? நான் மேட்ச் போயிட்டு வந்தேன், ஸோ தூங்க போகிறேன்னு. அது டயர்டில் மறந்துட்டேன். டயர்டில் மறக்கலை, நீ என்னையே மறந்துட்ட. அதனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. ஓகே, நீ என்ன பண்ணுவோ பண்ணு. இதுக்கு மேலே கூடலாம் என்னால் பேச முடியாது. நில்லு, நான் சொல்கிறது எதுவும் கேட்க வேணாம். அண்ட் இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ, புரியுதா? பட்டுமா? நில்லடி, நான் பேசணும். சாரி, எனக்கு டைம் இல்லை, நான் பிஸியாக இருக்கேன். போயிட்டா. நான் என்ன சொல்கிறேன்னு கூட உனக்கு கேட்கணுன்னு தோணல. அது எப்படி என்னை மட்டும் எல்லோரும் தப்பானவனாகவே பார்க்குறீங்க? வெளியே பார்க்குறத வச்சு மட்டும் டிசைட் பண்ணுறதில்ல. ஒரு நிமிஷம் எனக்காக யோசிக்க உனக்கு டைம் இல்லை. சரி, அப்புறமா சமாதானப்படுத்திக்கலாம். அப்படியே இந்த பக்கம் வந்து ஆரம்பிச்சுமிண்டா. குள்ள கத்திரிக்கா, இன்றைக்கி எக்ஸாம் டி, எப்படியாவது ஒரு கொஸ்டின் காமிச்சு கொடுத்துரு. முடியாது. ஜேகே கேட்டால் மட்டும் பேப்பரே தூக்கி அவங்கக்கிட்ட கொடுக்குறேன். நான் 1 வேர்ட் மட்டும்தானே கேட்டேன், அதையோ சொல்லி பாஸ் பண்ணிவிடுவேன். அது நீ நடத்துக்கிறது பொறுத்து இருக்கு தம்பி. ஆமாம், ஜக்குக்கு எங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகிட போகுது. எங்கடா போயிட்டான்? இப்போ தான் மடியில் தூக்கி வச்சுருக்கேன். ஹீரோ வரவா? எங்கே ஜேகே போயிட்டா? இல்லை, அது சும்மா அப்படியே சாப்பிட்டு பேசிகிட்டு இருந்தேன். சாப்பிட்டியா? ஆனால் டிஃபன் பாக்ஸ் இன்னும் காலியாகவே இல்லையே. அது ஆண்டி அதிகமாக வச்சுட்டாங்க போல், அதான் என்னால் சாப்பிட முடியல. கோச்சிக்காத. ஓகே, எக்ஸாம் இருக்குது, நீ போய் உட்காரு, ஈவினிங் பேசிக்கலாம். சரிடா கோழி குஞ்சு, பாவமாக இருக்குது. இந்த பார்த்து எழுதித்தோல. இந்த பார், பேப்பர் லைட்டாக கசங்கணும், நீ செத்த. சரிடி குறி கொடுங்க மேடம். அது போய் எழுதுப்போ. சிம்னா, ஒரு வழியாக எக்ஸாம் முடிஞ்சிருச்சுடா. இனி 1 வீக் லீவ் இல்லை, ரொம்ப ஜாலியாக இருக்க போகுது. ஆமாம்ல. சாயிரா, வெளியே எங்கேயாவது போகலாமா? ஏன்? இல்லை, ஒரு வாரம் லீவு. ஆமாம், அப்படியே வெளியே கூப்பிட்டு போயிட்டாலும் துரை எனக்கு சாப்பிட்றதுக்கு அப்படியே வாங்கி கொடுத்துருப்பாரு. உனக்கே ஜேகே போடுற பிச்சையெல்லாம் வாழ்ந்துட்டுருக்க, இதில் நீ எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறியா? ஆமாம், நான் வாங்கி தரேன். சரி, வந்து தோல, போய் தோல போ, நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா. சபா, என்னடி இப்படி வர? செம்ம டயர்டுமா, நான் போய் தூங்குறேன். சரி எக்ஸாம் முடிஞ்சிடுச்சுமா. ஒரு 2 வீக்ஸாக படித்து ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ நாளைக்கு கொஞ்சம் லேட்டாக எழுப்பி விடுறீங்களா? சரி. அப்பா தெய்வமே காப்பாற்றுப்பா. அல்லாக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். நல்ல வேலை நான் படித்த கொஷின் தான் வந்துச்சு. இந்த நேரத்தில் யார் கால் பண்ணுறா? இவனுக்கு வர மேலே இல்லை, தூங்க விடாமல். என்னடா இவ ஃபோன் எடுக்க மாட்டா? ஒருவேளை தூங்கிட்டாலோ தெரியலையே. இப்போ ஜேகே பற்றி யார்கிட்ட தான் கேட்குறது? அதாண்டா எனக்கும் ஒன்றும் புரியல. கண்டிப்பாக சாயிரா வீட்டுக்கு தான் போயிருப்பான் அப்படின்ற. ஒரு வேளை அங்கே இல்லைன்னா அவன் எப்போ மூட் அப்செட்டாக இருந்தாலும் சாயிரா கிட்ட தான் போய் புலம்புவான். கண்டிப்பாக சாயிரா வீட்டில் தான் இருப்பான். நம்பிக்கையே போகலாம், வா. சரி போகலாம்.
யார் இந்த நேரத்தில் கதவை தட்டுறது? அதோ வரேன். டேய், என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? சாய்ரா, ஜேகே இங்கே வந்தானா? ஜேகே எதுக்குடா இங்கே வர போகிறான்? அதுவும் இந்நேரத்தில்? அவன் வீட்டில் தான் தூங்கிட்டு இருப்பான், போய் பாரு. வீட்டில் இல்லடி. வீட்டில் இல்லையா? ஈவினிங் காலேஜ் முடிச்சு நம்ம கூட தானே வந்தான். வந்தான். அதுக்கப்புறம் எங்கே போனான்னு தெரியல. எப்போ ஜேகே கூட தானே போவேன்? என்றைக்கும் நான் அவன் கூட தான் போவேன். என்னன்னு தெரியல, எனக்கு மச்சான் நீ அவன் கூட போன்னு சொல்லிட்டு அவன் தனியாக பைக் எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ என்னடானா அம்மா கால் பண்ணி கேட்குறாங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியல சாய்ரா. நான் உன் வீட்டில் இருப்பான்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்தேன். என்னடா சொல்கிற? என்ன தான் ஆயிருக்கும்? எனக்கு ஒரு பயமாக இருக்குது. சரி இரு, நானும் வரேன். எங்கே? ஜேகேவை தேட இந்த நேரத்துலையா? அதெல்லாம் சரியாக வராது. நீ முடிஞ்சால் அவனுக்கு கால் பண்ணி பாரு. நாங்கள் கால் பண்ணி பார்த்துட்டோம், அவன் எடுக்கவே இல்லை. கண்டிப்பாக உன்னோட கால் அவன் எடுப்பான்னு தோணுது. சரி, நான் ட்ரை பண்ணுறேன். சின்ன நானும் வரேன்டா. நீ இங்கே இரு, நான் எதுனாலும் கால் பண்ணுறேன். சரி. என்னதான் இருக்கும் என் ஜேகேக்கு? மத்தியானம் கூட அவன் சரியாக சாப்பிடல. என்னாச்சு? சரி, என்னால் தூங்கவும் முடியல. என்ன பண்ணுறது? அம்மா வேறு வெளியே அனுப்ப மாட்டாங்களே. அம்மா தூங்கிட்டு தான் இருப்பாங்க. எப்படியாவது நான் வெளியே போய் ஆகணும். அவங்க தேடி கண்டுபிடிக்கணும். எங்கே இருப்பான்? சரி, போகலாம். என்ன இப்படி மழை பெய்யுது? இந்நேரம் பார்த்து இவன் எங்கே சுற்றுறான்னு கூட எனக்கு தெரியலையே. பார்க்கில் தான் இருக்கணும். தாண்டி சரி, போய் பார்க்கலாம். தூரம் தான் ஓடுறது முடியல. தான் இருக்கான் ஜேகே. சும்மாக்கா எங்கடா இருக்க? நீ எவ்வளோ கவலையாக இருந்தாலும் என்கிட்ட தானே ஷேர் பண்ணுவேன். இப்போ என்னாச்சு உனக்கு? கூட சொல்ல தோணலையா? நானும் ரொம்ப நாளாக உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு யோசிக்கிறேன். ஆனால் இதை என்னால் சொல்ல முடியல. பிகாஸ் அது என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று தடுக்குது. நான் வேறு இதெல்லாம் யோசிச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஜங்குக்கு கண்டுபிடிக்கணும். நினச்சேன் அங்கே தான் இருக்கான். ஜங்கா, நீங்கள் என்ன பண்ணுற? அதுதான் நான் கேட்குறேன். நம்ம கொட்டுற மலையில் இங்கே என்ன பண்ணுற? உனக்கு காரணம் அம்மா தேடிட்டு இருக்காங்க. நீ வா, வீட்டுக்கு போகலாம். ஒன்று தான் சொல்லியிருக்கேன்ல, நைட்டு இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு. நீ போ, நான் பார்த்துக்கிறேன். மார்னிங் வரேன்னு சொல்கிறேன்ல. இல்லை, முடியாது. நீ இல்லாமல் நான் இங்கே போக மாட்டேன். ஓகே, நீயும் இங்கே இரு, நானும் இங்கே இருக்கேன். காலையில் போகலாம். யாரும் பிடிக்காத, அடிச்சிட போகிறேன். போ. நீ அடித்தாலும் சரி, என்னால் உன்னை விட்டு போக முடியாது. அதான் போன்னு சொல்கிறேன்ல. எல்லோரும் விட்டு போகிறாங்க, நீ மட்டும் ஏன் இப்படியே என் கூட ஓட்டிகிட்டு இருக்க? நீயும் போக வேண்டியதானே? என்ன சொல்கிற? அக்கா, என்னாச்சு? நீ கோவம் இருக்கிற மாதிரி நல்லாவே நடிக்கிற. ஆனால் ஒன் திங், நீ யார்கிட்ட வேணா உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வலிக்காத மாதிரி நடிக்கலாம். ஆனால் என்கிட்ட முடியாது. உன் கண்ணை பற்றி நான் கண்டுபிடிச்சிருவேன். சரி, சொல்லு, என்ன நடந்துச்சு? சொல்லுன்னு சொல்கிறாள். அழுகிறியா நீ? இல்லை, எல்லோரும் என்னை விட்டு போயிட்டாங்க. என்னடா சொல்கிற? அவன் என்னை விட்டு போயிட்டான்னு சொல்கிறேன். நிஜமாவா? எப்படிலாம் இருக்காது. அவள் ஏதாவது கோவத்தில் கூட உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இல்லை, எங்களுக்குள்ளே நிறைய சண்டை வந்திருக்கு. ஆனால் அப்போலாம் ஒரு 2 டேஸில் வந்து பேசிடுவா. ஆனால் இப்போலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு காரணமே இல்லாமல் கோவப்படுறா. என்னால் அவளுக்கு புரிய வைக்கவும் முடியல. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி என் லைஃப்பில் நிறைய வழிகளை பார்த்துட்டேன். கூடவே இருந்த நிறைய பேர்
என் முதுகில் குத்திட்டு போயிட்டாங்க. அப்போது டிசைட் பண்ணேன், யாருமே நம்ம லைஃப்பில் வேணாம், தனியாகவே இருந்துடலான்னு இருக்கும்போது இவன் வந்தா. கொஞ்ச நாள் அன்பாக இருந்தா. அந்த அன்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் மறுபடியும் காயப்பட்டுருக்கேன். எனக்கு இப்போ கூட வேணும்னு தோணுது. ஆனால் அவளுக்கு நான் வேண்டாம். ஆமாம்ல, என்னெல்லாம் போய் ஒரு பொண்ணு லவ் பண்ணுமா? அதெல்லாம் சான்ஸே இல்லைல்ல. நான் ரவுடி, எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குது. அண்ட் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஜிகேனா ஒரு கேடுக்கட்டவன், தப்பானவன், எல்லோரையும் ஏமாற்றுவான். அந்த மாதிரி தான் எல்லோரும் பார்க்குறாங்கல்ல. யார் சொன்னா உங்ககிட்ட? இல்லை, அதான உண்மை. தண்ணி அடிக்கிறவன் அப்படிலாம் இருந்தால் ஊருக்குள்ளே பொறுக்கின்னு பேசுவாங்கள்ல. அதான் இந்த பொறுக்க வேணான்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டான். இனிமே வரலாம் மாட்டாள். நான் வேறு லூஸ் தரமாக அவன்கிட்ட இதெல்லாம் புலம்பிட்டு விட. எனக்கு தெரியும் அவள் நாளைக்கே வந்து நிற்பா பாரு. அவளால் நான் இல்லாமல் இருக்கவே முடியாது. சரி, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நீ கிளம்பு. கிளம்புனா நீ வரல? இல்லை, கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலான்னு. அப்போ சரி, நானும் போகல, நானும் இங்கே இருக்கேன். அடம் பிடிக்காத. நான் அடம் பிடிக்கல, நீ தான் அடம் பிடிக்கிற. இப்போ என் கூட வர முடியுமா முடியாதா? சரி, வரேன். மனுஷர அது என்ன கையிலையா? அது ஒன்றும் இல்லையே. ஜிகே, என்கிட்ட மறைக்காத, எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லு, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லடி, சும்மா. பைத்தியம் பிடிச்சிருக்கோம் உனக்கு. இது என்ன பைத்தியம் கடத்தணும்? அவன் போயிட்டானா என் கையை கட் பண்ணிட்டு சாவ போறியா? உனக்கு கொஞ்சமாவது உன் பேரண்ட்ஸ், உனக்கு பிடிச்சவங்க, உன்னை பிடிச்சவங்கன்னு யார் பற்றியும் யோசிக்கலாம்ல. பேரண்ட்ஸா? அவங்களுக்கு தான் என் ஃபீலிங்ஸ்லாம் புரியாதே. அப்புறம் என்னை பற்றி யோசிக்க யாருமே இல்லை. என்ன ஒருத்தையும் நேற்றோட போயிட்டா. சரி, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அம்மா, இந்த நேரம் நீ எப்படி வந்த? நீ பேச்ச மாற்றாத. இல்லை, நீ சொல்லு, எனக்கு தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்த? டோர் தான் லாக் பண்ணியிருப்பாங்களே. காம்பவுண்ட் சௌகரிய எக்கடி குதிச்சு வந்தேன். அடி பாவி, பார்க்க கொள்ள பார்த்துருக்கா மாதிரி இருந்துட்டு என்ன வேலையெல்லாம் பார்க்குற நீ? இப்போ எப்படி உள்ள போகிற? சேம் மெத்தட் தான். நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய்ட்டு எனக்கு கால் பண்ணு, புரியுதா? சரி, பண்ணுறேன். குட், போ. சரிம்மா தாயே, போகிறேன். போயிட்டு கால் பண்ணிச்சுங்கக்கா. நீ மட்டும் கால் பண்ணல, அதுக்கப்புறம் நான் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்பேன். அம்மா தாயே, நான் பண்ணுறேன், போ. அந்த பையன் இருக்கட்டும். அப்பா, ஒரு வழியாக போயிட்டா. ஏண்டி நீ மட்டும் இவ்வளோ கேர் பண்ணுற? காட், ஏன் என் ஜிக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற? அவன் பாவம்ல, அவனை பற்றி யாருமே யோசிக்கல. இந்த உலகத்தில் தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்லை. மனுஷனாக பிறந்த எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க. ஆனால் என் ஜிக்கியை மட்டும் எல்லோரும் ரொம்ப தப்பாக பார்க்குறாங்கல்ல. அவனுக்குள்ளே ரொம்ப வலி இருக்குது. அதை அவன் கண்ணில் நான் பார்த்தேன். கண்ணில் அவ்வளோ பெயின் இருக்குது. நான் அதெல்லாம் வெளியே கட்டிக்காமல் இப்போ சிரிச்சுட்டு கெத்தா சுற்றுற மாதிரி நடிக்கிறான். யார்கிட்ட வேணால் நடிக்கலாம். ஆனால் எனக்கு அவனை பற்றி நல்லாவே தெரியும். அப்போ எப்படி இருப்பான்னு அவன் கண்ணை வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஏன் ஜுமுக்கா, அவ்வளோ லவ் பண்ண உனக்கு இத்தனை வருஷம் உன் கூடவே இருக்கனே, நிமிஷம் கூட என்கிட்ட அந்த ஃபீல் உனக்கு கிடைக்கவே இல்லையா? என் கூட இருந்திருந்தேன்னா இந்த உலகத்தில் இருக்க மொத்த சந்தோஷமும் உன் கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருப்பேன். அப்படியே உன்னோட குழந்த மாதிரி இவ்வளோ ஹாப்பியாக பார்த்துருப்பேன். ஆனால் விதி, நீ இன்னொருத்தருக்கு சொந்தமாயிட்டேன்னு தெரிஞ்சப்போ இவ்வளோ உடஞ்சி போயிட்டேன்.
அதே நேரம் ஆரம்பத்தில் நான் உன்கிட்ட ஃப்ரெண்டாக தான் இருந்தேன். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்கல. உன்கிட்ட பேசின அந்த ஒரு வாரத்துலேயே அது எனக்கு வேறு மாதிரி ஃபீல் பாச்சு. அந்த ஃபீலிங்கை நான் உன்கிட்ட சொல்ல வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் தடுத்துகிட்டே இருந்தது. அது என்னென்னா, நீ எனக்கானவன் இல்லைங்கிறது தான். அது மட்டும்தான் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. என்னதான் நான் உன்னை வேற ஒரு பொண்ணோட பார்த்தாலும் அந்த வழியையும் தாண்டி நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். அதனாலேயே தூரமாக நின்று உன்னை ரசிக்க ஆரம்பித்தேன். தூரத்தில் இருக்க அந்த நிலாவை ரசிக்கிற மாதிரி. ஒவ்வொரு வாட்டியும் உன்கிட்ட வரும்போதும் என்னையே அறியாமல் நான் சொல்லிடுவோன்னு பயந்தேன். ஆனால் என்னால் உன்கிட்ட சொல்ல முடியல. ஏன்னா எப்போவுமே அவங்க கூட இருப்பா. உன்னோட இன்ஸ்டா ஸ்டோரிஸ், நோட்ஸுன்னு ஒவ்வொரு இதுலேயும் நான் மென்ஷன் பண்ணும்போதெல்லாம் எனக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் என் ஜமுக்கா எனக்காக நிறைய ஸ்டோரிலாம் வச்சா நல்லாயிருக்கும்ல அப்படின்ற மாதிரி. ஆனால் எனக்கு தெரியும் அது எதுவுமே நடக்காதுன்னு. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். எனக்கு ரியல் லைஃப்பில் உன் கூட சேர போகிறேன்னா நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போமா எதுவுமே எனக்கு தெரியாது. இன்கேஸ் ஒரு வேளை நான் உன்கிட்ட ஒன்று சேரலைன்னா கூட எனக்கு எப்பவும் போல் நீ இப்போ எப்படி இருக்கியோ அதே மாதிரி இப்போ என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். அதை மட்டும்தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எனக்கு அது மட்டும் போதும். நீ எனக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல. எனக்கு கிடைச்ச ஒரு வேளை உன் கூட சேர முடியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. எப்போவுமே நீ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ். ஒன்று நினச்சிட்டு உன்கிட்ட எப்போவும் பேசிக்கிட்டே பேசிகிட்டு இருந்தால் மட்டுமே போதும். நீ எனக்கு கிடைக்கலன்னா கூட நம்ம ஒன்று செய்யலைன்னா கூட நான் சந்தோஷமாக வாழ்ந்துடுவேன். ஆனால் என்ன தான் நான் ஒவ்வொரு வாட்டி உன்னை கம்ஃபர்ட் பண்ணி அனுப்பி வச்சாலும் உனக்கு தெரியாமல் நான் இங்கே எவ்வளோ அழுகிறேங்கிறது இந்த 4 செவத்துக்கு மட்டும்தான் தெரியும். உன்னை யாராவது ஹர்ட் பண்ணால், உன்னை தப்பாக பேசினா எனக்கு அவ்வளோ வலிக்குது. மேபி அவங்க சொல்லியிருந்த மாதிரி நீ தப்பே பண்ணாலும் எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா உன் பாஸ்ட்டை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நீ என் கூட இருக்கும்போது எப்படி இருக்கியோ அதை மட்டும்தான் நான் நம்புகிறேன். என் கூட எப்படி இருக்கியோ அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறேன். ப்ளீஸ் காட், ப்ளீஸ். என் ஜங்குக்கு ரொம்ப பாவம். மேலே அவனுக்கு வலிகள் கொடுத்தது எல்லாமே போதும். மேலே அவனுக்கு வலிகளை கொடுக்காத. அவனோட எல்லா வலிக்கும் மருந்தா அவனை என் கூட சேர்த்துவே. நான் அவனை பார்த்துக்கிறேன். அப்படி இல்லையா அவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா வலியும் கூட நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் அவனை ஹர்ட் பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப வலிக்கும். அவனுக்கு வலிக்கும். வலிக்கு ஜங்கு பார்க்கணும். தூங்கலாம். ஜிமினாஸ், ஜங்குக்கு எங்க? அது சொல்கிறா எங்க? அவன் பாஸ்கெட் பால் பக்கத்தில் என்ன பாஸ்கெட் பால் கிரவுண்டில் அவள் கூட பேசிகிட்டு இருக்கா. என்ன சாரா வேணாம் போகாத. அவன் யாரும் வேணான்னு சொன்னால் அப்படியே விட்டுருவியா? அதெல்லாம் முடியாது. நான் போவேன். வேணாம் முடியாது. என்னடா இவ்வளோ கோவமாக போகிறா? தெரியல. ஏண்டா ஒரு வேளை இவளுக்கு ஏதாவது ஃபீலிங் இருக்குமான்ற நான் சொல்கிறேன். அவன் ஃப்ரெண்டாக தானே இருக்கா? இல்லைடா, அவளுக்குள்ளே ஏதோ இருக்குது. ஜங்கு கழும்போதெல்லாம் இவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாளுன்னு எனக்கு தோணுது. நீயே பார்த்தல, அதிகமாக சொல்ல பேருனா ஜங்குக்கு மட்டும்தான். அவனையே கேர் பண்ணிவிட்டு அவனை ஏதாவது சொன்னால் டேடாக போய் சண்டை போடுறான். அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வேளை அப்படி இருக்குமா? இருந்தாலும் நல்லது தானே. பாம்புன்னு தெரிஞ்சே அதை கழுத்தில் மாட்டிட்டு தினம் சாகிறதுக்கு அதை தூக்கி போட்டுட்டு அழகான பூந்தோட்டத்தை தேடி வர்றது தப்பு இல்லையே.
ஜேகேக்கு சீக்கிரமாக அது புரியணும். எப்பரா புரியும்? நீயே பாரு, இப்போ கூட கிட்ட நாய்மா கெஞ்சிட்ருக்கா. அவன் ட்ரூவாக லவ் பண்ணிட்டான்ல, அப்படி தான் இருக்கும். சாயிரா எதுக்கு அவங்க போகிறான்னு தெரியல. எனக்கு ஜேகே ஹர்ட் பண்ணாலே பிடிக்காது. ஹர்ட் ஆகுறது அவள் பார்த்தானா இன்னும் ஃபீல் பண்ணுவா. சொன்ன கேட்கவும் மாட்டேங்கிறா. சொன்ன கீழே அதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னை செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத. இல்லை, இதோட எல்லாமே முடிஞ்சுது. நிறைய சான்ஸ் கொடுத்துட்டேன். எனக்கு நீ வேணாம். நான் உங்ககிட்ட எனக்கான டைம் கொடு. எனக்கு உண்மையாக இருந்தானு கேட்டேன். அது கூட உன்னால் இருக்க முடியலன்னா இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட பேச தயாராக இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஓவர். லெட்ஸ் பிரேக்கப். சொல்கிறா? ப்ளீஸ் டி, அதை மட்டும் சொல்லாத ப்ளீஸ். உனக்கு தெரியும்ல, நீ இல்லைனா என்ன, நான் இல்லைனா நீ சாக போறியா? இல்லை, நீ இல்லைன்னா நான் இல்லை, எனக்கு எல்லாமே நீ தானே டைலாக் பேச போறியா? பேசு நான் கேட்குறேன். சொன்ன கேளு. இட்ஸ் டூ லேட் ஜேகே. எனக்கு நீ வேணாம். காட், இப்படி பண்ணுற பாவக்கா. அவகிட்டெல்லாம் போய் கெஞ்சுற. நீ என்கிட்ட வா. அழகாக நான் பார்த்துக்கிறேன். அவனுக்கு வேணாம். அவெல்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டா. ப்ளீஸ் அவளை விட்டு வந்துடு. அவள் காலெல்லாம் பிடிச்சி நீ கெஞ்சுறது என்னால் பார்க்க முடியாது. என்னால் சொல்லவும் முடியாமல் வேதனையாக இருக்குது. எனக்கு என் ஜாவுக்கு ஹாப்பியாக பார்க்கணும். சாயிரா ப்ளீஸ், அவன் முன்னாடி அழுது தொலைச்சிடாத. இங்கே நிற்கிறது அவனுக்கு தெரிஞ்சா அதுதான். ஃபஸ்ட்டு நீ போ. சாயிரா, வரேன் ஜிமினா, வரேன். என்னாச்சு? அது ஒன்றும் ஏதாவது அதெல்லாம் இல்லையே. ஜிமினா, ஜேகே கிளாஸுக்கு கூட வரல. ஆமாம். நான் வேணா போய் பார்க்கட்டுமா? அவனே வந்துடுவான் விடு. இல்லைடா, அன்றைக்கு மாதிரி எங்கேயாவது போய் உட்காந்து அழுதுட்டு தானே இருப்பான். அது அவன் விதி, ஆள்ட்டோம். அப்போவே சொன்னேன், கேட்கலல்ல. அதுக்காக எப்படி அவனை அப்படியே விட முடியும்? நீ ஒன்று பண்ண, என்னோடய பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் கொண்டு கொடுத்துரு. நீ எங்கே போகிற? நான் வரேன், போ. நீயும் சொன்ன கேட்க மாட்டேன், அவனும் சொன்ன கேட்க மாட்டான். பண்ணுங்கப்பா யாரையாவது. சின்ன நீ இல்லை, எனக்கு கொஞ்சம் அந்த பார்லர் ட்ராப் பண்ணுறியா? சரி ஜங்குக்கா. சொல்லு, இங்கே என்ன பண்ணுற? அது ஒன்றும் இல்லை. எப்படியோ அந்த சொட்டத்தலை ப்ரொஃபஸர் வந்துட்டு கிளாஸ் எடுத்து கழுத்தாக இருப்பான். அதான் இங்கே வந்துட்டேன். அப்படியா? ரொம்ப போர் அடிக்கும். என்ன, உன் கழுத்தையும் கத்தியெல்லாம் மறந்துட்டான் போல் இந்த பக்கம் வந்துருக்க. ஜங்கா, பேசி முடிச்சிட்டியா? என்ன கேட்குற? இல்லை, ஜங்கா பேசாமல் நீ சினிமாவில் ஏதாவது ஆக்ட் பண்ணலாம்ல. என்னடி சொல்கிற? இல்லை, பேசாமல் நீ சினிமாவில் ஆக்ட் பண்ணால் நிறைய காசு கிடைக்கும். நல்லா நடிக்கிற. என்ன சொல்கிற? போதும் ஜங்கா, நீ உள்ளுக்குள்ளே எவ்வளோ வலிக்குதுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நீ இப்போ கெத்தாக இருக்க மாதிரி நடிக்கிறல்ல, கண்ணு கலங்கிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஏஜிக்கு இப்போ கண்ணை பார்த்து பேசுவோம். இப்போது தலையை குனிஞ்சிட்டு பேசுகிறான்னா அவள் ரொம்ப ஹாட்டாக இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை பாரு, நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். மறந்துட்டு உனக்கு ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண. லைஃபா? எனக்கா? குட் ஜோக். இப்போ நீ தான் ஜோக் பண்ணுற. என்னோடய லைஃப் எல்லாமே முடிஞ்சிருச்சு. காத்தோட போச்சு. ஏன் ஜங்குக்கா, சினிமா படம் பார்ப்பியா? இவ்வளோ அழகாக டைலாக் அடிக்கிற. அதானே உண்மை. ஆமாம், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? இல்லை, என்ன சொல்லு. எல்லாரும் என்ன கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டாங்க.
நீ மட்டும் என் கூட எப்படி இப்படி இருக்க? சொல்லியே ஆகணுமா என்ன? ஆமாம், சரி, நீ கேட்குற அதனால சொல்கிறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இதை பார்த்தவங்கக்கா, மற்றவங்க உன்னை பற்றி என்ன பேசுகிறாங்க, என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்லை. ஒரு வேளை நீயே உன்னை பற்றி தப்பாக சொன்னாலும் அது என் காது கேட்காது. உன்னோட பாஸ்டில் நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம், என்ன வேணா பண்ணியிருக்கலாம், அது எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா உண்மையான ஃப்ரெண்டுனா தன்னோட ஃப்ரெண்டு லைஃப்பில் நடந்த பாஸ்ட்டை பற்றி யோசிக்காமல் அந்த டார்க் பாஸ்ட்லேருந்து எப்படி அவனை வெளியே கொண்டு வரணுன்னு யோசிப்பா. அதுதான் நானும் யோசிக்கிறேன். எனக்கு நீ அவன் கூட எப்படி இருந்த, மற்றவங்க கூட எப்படி இருந்த, உன் கேரக்டர் என்ன, உனக்கு என்னெல்லாம் பேட் ஹேபிட்ஸ் இருக்குது, எதுவுமே எனக்கு தேவையில்லை. எனக்கு ஒன்று தான், முகத்தில் நான் எப்போவும் சிரிப்பு பார்க்கணும். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். அண்ட் எனக்கு நீ என் கூட இருக்கும்போது எப்படி இருக்கியோ அதை மட்டும்தான் நான் பார்க்குறேன். என் ஜங்குக்கா, நம்ம கேங்கில் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம், நீ ஏன் உன் பெயின் என்கிட்ட ஷேர் பண்ணுற? அப்போது என்னை நம்புறல்ல, இவகிட்ட சொன்னால் கொஞ்சமாவது நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுவான்னு. அதுக்காக மட்டும்தான் எல்லாமே. எனக்கு என் ஜங்கு முகத்தில் சிரிப்பை மட்டும்தான் பார்க்கணும். அவன் எப்பவுமே துருன்னு எனக்குள்ளே கத்திரிக்கான்னு கூப்பிட்டுட்டு என்னை கலாய்ச்சிட்டு அந்த மாதிரி இருக்கணும். அந்த ஜெக்கி தான் பிடிச்சிருக்கு. எனக்கு நல்காட்சி ஜெக்கி தான் வேணாம். சரியா? சரி, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ சரியாக தூங்கலைன்னு. சரி, கொஞ்ச நேரம் தூங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாயரா ஜேகேவை அப்படியே அவள் லேப்பில் படுக்க வச்சுட்டு அப்படியே ஜேகேவும் கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுறான். ஸோ அப்படியே ஈவினிங் வரைக்கும் போகுது. ஸோ அப்படியே ஒரு ஈவினிங் 6 o'clock ஜேகே அவன் வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்துட்டு தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கான். முதல்ல ஒருத்தி வந்தா, அவளும் என்னை விட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் யாருமே வேணாம்னு நினைக்கும்போது இன்னொருத்தையும் வந்தா, அவளும் தூக்கப்பட்டு போயிட்டா. என் லைஃப்பில் என்ன தான் நடக்குது? என் லைஃப்பில் நான் யாரை உலகம்னு நினச்சனோ 2 பேருமே என்னை ஒரு குப்பையை மாதிரி தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஆனால் என் சாயரா ஏன் அப்படி இருக்கா? அவளுக்கு ஏன் அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுறா. ஆனால் இதெல்லாம் ஏன் பண்ணுறா, எதுக்கு பண்ணுறா, எதுவுமே புரியல. ஆனால் அவள் எனக்காக பண்ணுறா. எல்லோரும் என்னை காயப்படுத்துகிறாங்க, ஆனால் அவள் மட்டும்தான் என்னை ஜட்ஜ் பண்ணாமல் நான் எப்படி இருக்கணும் அப்படியே என்னை அக்செப்ட் பண்ணிவிட்டு என்னை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறா. ஒரு வேளை அவள் என்னை லவ் பண்ணுறாளோ அப்படின்னு தான் சொல்லியிருப்பாளே. ஆமாம், நான் ஏன் இதெல்லாம் யோசிக்கிறேன்? அகெயின் இன்னொரு லவ்வா? அது மட்டும் சத்தியமாக என்னால் முடியாது. என்ன நடக்குதோ நடக்கட்டும். ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, அவள் ஒவ்வொரு வாட்டி என்னை கம்ஃபர்ட் பண்ணும்போதும் எனக்கு அது அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவள் ஹக் பண்ணுறது, என்னை சிரிக்க வைக்கிறதுக்கு அவள் பண்ணுற எல்லா விஷயமும் பிடிச்சிருக்கு. இது லைஃப் லாங் வேணும்னு தேணுது. ஆனாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது, எங்கே நான் அவளை இழந்துடுவேணும்னு. ஃபஸ்ட்டு அவன் மனசில் என்ன இருக்கும் அதை தெரிஞ்சுக்கணுமே. சரி, அவகிட்ட கேட்டு பார்க்கலாமா? சரி, கேட்போம். மெசேஜில் கேட்குறதா, நேரில் கேட்குறதா? நேரில் கேட்கணும். நேரில் அவள் கண்ணை பார்த்து கேட்கணும். இந்தா போகிறேன். என்ன அவள் பேர் சொன்னால் மட்டும் சிரிப்பு அப்படியே வருது, என்னன்னு தெரியலையே. சரி, அவகிட்டே கேட்போம். என்ன பண்ணுற? என்ன பண்ணுற இவ?
எதுக்கு இப்போ குதிச்சிட்ருக்கா? ஏய், என்ன பண்ணுற? ஜமுக்கா, அது மேலே இருக்குல்ல, அந்த சூட்கேஸ் எடுக்க முடியல. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன், என்னால் எடுக்கவே முடியல. அப்பா பிஸ்னஸ் ட்ரிப் போகிறாராம், ட்ரெஸ் பேக் பண்ணிக்க சொன்னார். ஆனால் இந்த சூட்கேஸ் ரொம்ப மேலே இருக்குது, நான் எப்படி எடுக்கிறது? இதுக்கு தான் கொஞ்சமாவது வளரணும்னு சொல்கிறது. 4 வேளை பிரியாணி கொட்டிக்கிறல, கொஞ்சமாவது வளரலாம்ல. ஜமுக்கா, நீயும்மா போடா. எல்லோரும் என்னை ஏன் இப்படி டீஸ் பண்ணுறீங்க? நான் ஒன்றும் குள்ளமால, க்யூட்டாக இருக்கு போடா. ஜிம்மின்னு சொல்கிற மாதிரி நீ குள்ள கத்திரிக்கா தான் போலையே. நான் ஒன்றும் இல்லை, அவன் தான் குள்ள கத்திரிக்கா. சரி சரி, இப்போ என்ன, அதை எடுக்கணும் அவ்வளோதானே? தள்ளு. ஐயோம்மா, அடிக்கி தள்ளுறி. இந்தா பொடி. ஐயோ ஜமுக்கா, பல்லி. ஐயோம்மா, பல்லி வந்துடுச்சு. ஏய், என்னடி இது? முதல்ல கீழே இறங்கு. எதுக்கு இப்போ என் மேலே வந்து படுத்துருக்க? ஜமுக்கா, அங்கே பாரு, என்னோட எனிமி. எனிமியா? என்னடி இந்தியா பாகிஸ்தான் எனிமி மாதிரி சொல்கிற? ஜமுக்கா, அவனை போக சொல்லு ஜமுக்கா. அவனா? ஏய், இங்கே நான் மட்டும்தாண்டி இருக்கேன். இல்லை ஜமுக்கா, அங்கே ஒரு நீக்ரோ இருக்குது. என்னடி வளர்ற? ஜமுக்கா, அந்த பள்ளியை மட்டும் போக சொல்லு ஜமுக்கா. எனக்கு சின்ன வயசுல இருந்தாலே அந்த பள்ளினா பயம். இல்லையா? எங்கே? அது அங்கே இருக்குடி. நீ போக சொல்லு. ஏன் பள்ளிக்கெல்லாம் பயப்படுவேன்? நான் எல்லாத்துக்கும் பயப்படுவேன். ப்ளீஸ் போக சொல்லு. சரி, அமுச்சுட்டு போ. ஜமுக்கா, நிஜமாவே போயிடுச்சா? போயிடுச்சு. முதல்ல எந்திரி. எதுக்கு என் டிஷர்ட் இப்படி பிடிச்சிட்டு உட்காந்துருக்க? எந்திச்சு போ. சாரி. ஜமுக்கா, ஆமாம், நீ இங்கே? அது உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னது? ஏதாவது நோட்ஸ் எழுதி தரணுமா? கூட நான் எழுதி தரேன். அதெல்லாம் இல்லை. உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும்னா எப்படி பிடிக்கும்? பிடிக்கும்னா பிடிக்கும். அதை கேட்கல. உனக்கு என் மேலே ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நீ வேணால் டைம் எடுத்து சொல்லு, நான் வெயிட் பண்ணுறேன். இருக்கு. என்ன விளையாடுறியா? இவ்வளோ டக்குன்னு சொல்லிட்டா. இருக்குன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? அதான் இருக்கே, அதுதான் சொன்னேன். எப்போலேருந்து? அது ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் என்னால் எனக்குள்ளே வச்சுருந்தேன். நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சொல்ல முடியல. இப்போ தான் நீயே கேட்டியா, அதான் நானே சொல்லிட்டேன். சரி ஜமுக்கா, எனக்கு வேலை இருக்குது, நான் போட்டா? ஐயே, என்ன இவ இது எப்படி உஷார் பண்ணுறதுனே தெரியலையே. இவ்வளோ இன்னசென்ட்டாவாக இருக்கும். என்ன பண்ணுறது? சாயிரா, அங்கே பாரு பல்லி. ஆமாம், பல்லி. ஜமுக்கா, அப்படியே ஜமுக்கா, எங்கேயும் போகாத. அப்புறம் அந்த பல்லி வந்து என்னை கடிச்சிட்டு போயிடும். நீ பல்லியை கடிக்காமல் இருந்தால் சரி தாண்டி. அப்பா, பல்லின்னு ஒரு பொய் சொன்னதுக்கு இப்படி ஆக்மெண்ட்டை பொறுத்துக்கு பாரு. அட்டோ பாவி, என்னையே போய் சொல்லி ஏமாத்திரியா? உன்னை இன்னைக்கு என்ன பண்ணுறோம் பாரு. ஐயோ, குள்ள கத்திரிக்காய் காது கேட்டுருச்சே. இன்றைக்கி ஒரு வழி பண்ண விட மாட்டாளே. ஐயோ, அம்மா இந்த பக்கம் ஓடுறது. அவனே எங்கடா ஓடுற? இல்லை, உனக்கு இதெல்லாம் பத்தாது. என்னடி எடுக்கிற? என்னடி சாக்லேட் க்ரீமெல்லாம் எடுக்கிற? சாக்லேட் கேக் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி என்ன பண்ணுற பாரு. மாட்டிக்கிட்டியா? சாக்லேட்டு இது என்ன பண்ணலாம்? சாக்லேட்டை சாப்பிடுவாங்க. இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. என்னடி பண்ண போகிற? வெயிட் அண்ட் வாட்ச். என்ன பண்ணுற இப்போ? எதுக்கு என்ன டோரில் லாக் பண்ணுற? மோட்டு நில்றாடே. டாவா? ஆமாண்டா. இதானடா போடுற பாரு உன்னை. அலர்ஜி. ஜமுக்கா, நான் ஆல்ரெடி உன் கையை கட்டி போட்டுட்டேன், அதனால் உன்னால் என்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது.
சாக்லேட் எங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது. அக்கா சாக்லேட் பார்க்க அழகாக இருக்குல்ல, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இதுக்கு தான் என் கையை கட்டி போட்டியா? டேஸ்ட் பண்ணுறான் தான், ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண நல்லாயிருக்கும்ல. என்னடி பண்ண போகிற? ஏச்சங்க்கா நானே இப்போ தான் அந்த பிளான் யோசித்தேன். இரு வரேன். என்ன பண்ணுறா? கையை ஏண்டி இவ்வளோ டைட்டாக கட்டுற? கை உடஞ்சிட போகுது. பரவாயில்ல ஜங்கக்கா, உனக்கு கை இல்லைனாலும் பரவாயில்ல, நானே ஒன்று பார்த்துக்கிறேன். ஐயோ கடவுளே, முடியல. இப்போ எதுக்கு சாக்லேட்டை கையில் எடுக்கிற? அதான் டேஸ்ட் பண்ணணும்னு சொன்னல, அதுக்காக தான். அப்பா மாட்டிக்கிட்டியா? எவ்வளோ நாள் கேட்க என் மேலே பூசியிருப்பேன், இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாயிரா அப்படியே ஜேகே பாடி ஃபுல்லாக அந்த கேக்கெல்லாம் அப்படியே பண்ணிட்டு ஜேகே கூட அப்படியே விளையாடிட்டு, ஸோ அந்த மூமெண்ட்டும் வந்து க்யூட்டாக போகுது. ஸோ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணேன் ஆஃப்டர் 3 years. ஸோ இப்போ வந்து ஜேகேக்கும் சாயிராக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ இங்கே சாயிரா தான். ஐயோ கடவுளே, இவங்க 2 பேரும் சமாளிக்கிறது எனக்கு பெரிய வேலையாக போச்சு. அப்பனுக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசமே இல்லை, பண்ணுற வேலையெல்லாம் அப்படி தான் இருக்குது. நில்றி. நிற்க மாட்டே போ. நிற்க மாட்டியா? உன்னை ஸ்கூலுக்கு கிளம்புன்னு சொன்னால் இங்கே வந்து மறுபடியும் கட்டி பிடிச்சா தூங்குற. எந்திரி. மம்மி ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த ப்ளீஸ்லாம் என்கிட்ட வேணாம். எதை நீ இப்போ கிளம்புல, உன்னை என்ன பண்ணுற பாரு. அடியை குலக்கத்துக்கு ஐடி எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன். சொல்லிட்டு சொல்கிறேன், அப்படி கூப்பிட்டாதானே உன்னை. டேடி காப்பாற்று. என்ன பண்ணுற? ஐயோ இவனா காரங்கத்தில் மாட்டிக்கிட்டேனே. அது ஸ்கூலுக்கு ரெடி பண்ண போகிறேன். ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறியா? அறிவில் ஆணி அடித்த வழி. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதுவும் என் பிள்ளைய போட்டு தொல்லை பண்ணுறேன். சண்டேவா? ஆமாம். சாரி ஜங்கக்கா, கொஞ்சம் மறந்துட்டேன். ஐயோ உன்னெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. சரி, எனக்கே ரொம்ப டயர்டாக இருக்குது. கதை கேட்குற அவனுங்களுக்கும் டயர்டாக இருக்கும். நாம் போய்ட்டு ரெஸ்ட் எடுப்போம், அவங்களும் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். டாட்டா சொல்லிட்டு வந்துடு. என்ன டைலாக் கேட்டால் கூடாமல் இருக்கே. சரி சமாளிப்போம். ஓகே பெரியஸ், பாய், லவ் யூ.